எல்லாம் பல்லாநத்தமான கண்டெடுத்து தர்மசாஸ்தா ஐயப்பன் குழு அவர் சார்பாக சிறப்பான முறையில் ஐயப்பன் பாடலை பாடலுக்காக பாராட்டி அன்பளிப்பை வழங்கிய அன்பு சொந்தத்திற்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரியப்படுத்துகிறோம். நன்றி 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 நன்றி. அதனால மாமா புடிங்க இருமுடி கெட்டு சபரிமலைக்கு நெய்யபிஷேகம் மணிகண்டனுக்கு ஐயப்பா சுவாமியே ஐயப்பா இருமுடி கெட்டு சபரிமலைக்கு நெய்யபிஷேகம் மணிகண்டனுக்கு இருமுடி கெட்டு சபரிமலைக்கு நெய்யபிஷேகம் மணிகண்டனுக்கு சாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா. தாயவள் தலைவலி தீரவே வரி புலி தாயவள் தலைவலி தீரவே வரி புலி தேடிய சென்றான் மாமணி கண்டன் வன்புலிகள் கூட்டம் தன்னையே கூட்டி வந்தார் இருமுடி கெட்டு சபரிமலைக்கு நெய்யபிஷேகம் மணிகண்டனுக்கு இருமுடி கெட்டு சபரிமலைக்கு நெய்யபிஷேகம் மணிகண்டனுக்கு சாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா. கானகம் போய் திரும்பி கலியுக வரதனாய் கானகம் போய் திரும்பி கலியுக வரதனாய் காட்சியும் தந்தான் மாமணி கண்டன் பின்னவர்கள் கூட்டம் தன்னையே கூட்டி வந்தார் இருமுடி கெட்டு சபரிமலைக்கு நெய்யபிஷேகம் மணிகண்டனுக்கு இருமுடி கெட்டு சபரிமலைக்கு நெய்யபிஷேகம் மணிகண்டனுக்கு சாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா 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 சாமியே சரணம் ஐயப்பா. எல்லாமல் ஐயப்பன் எல்லாத்தையும் காப்பாற்றணும். ஐயப்பா எல்லாத்தையும் காப்பாத்துங்கப்பா. ஏன்னா முருகப்பெருமானோட அன்பு தம்பி இளைய மைந்தன். அதனால எல்லாமல்ல ஐயப்பா ஏன்னா எல்லா பத்தியும் காப்பாற்றணும். நான் இன்னும் ஒரு 2 வருஷம் இருக்கு மலைக்கு மாலை போடுவேன். நானும் கன்னிச்சாமியா போடணும். ஆமா என் மகளுக்கு நேர்த்திக்கடன் போட்டிருந்தேன். ஆமா நல்லபடியா பொம்பளை புள்ள பிறந்துட்டா ஐயப்பனுக்கு நேர்த்திக்கடன் போட்டு வரேன். நல்லபடியா பொம்பளை புள்ள பிறந்துச்சு. பாப்பாக்கு 5 வயசு ஆகுது. ஆமா ஐயப்பனுக்கு ஒரு 7 வயசுல மாலையை போட்டு கிளம்பலான்னு பிளான்ல இருக்கேன். என்னங்க போதுங்க 2 புள்ளியோட போதும். ஏன்னா நிறைய பேருக்கு குழந்தை இல்லாம வேண்டி போவாங்க ஐயப்பனுக்கு. எது நடக்கிறதோ அது நல்லபடியாக நடக்கும். ஐயப்பனை நம்புனா ஐயப்பன் கைவிடப்பட மாட்டார். ஏன்னு கேட்டீங்கன்னா உண்மைக்குமே சொல்றேன். இதே திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டில் எங்க அக்காவை கட்டி கொடுத்தோம். என் கூட பிறந்தவங்கள 12 வருஷமா குழந்தை இல்லை. ஐயப்பனுக்கு நேர்ந்து கட்ட பின்னாடிதான் எங்க மாப்பிள்ளை பிறந்தான். பேரு மணிகண்டன் அவனுக்கு பேர் வச்சது. இந்த வருஷம் என் மாப்பிள்ளையும் ஐயப்பனுக்கு கன்னி பூஜை கன்னிச்சாமி எல்லாம். ஏன்னா ஐயப்பனை நேர்ந்துக்கிட்டவங்க மனசார எது இருந்தோம்னா வாழ்க்கையில கண்டிப்பான நல்ல பலன் கிடைக்கும். பல்லாநத்த மாநகரத்தை பொன்னாத்த அன்பு குடும்பத்தார் சார்பாக நன்றிகளை நெஞ்சார தெரிவிப்பது நன்றி நன்றி. ஏன்னா எல்லாம் வல்ல முருகனும் ஐயப்பனும் எல்லாத்தையும் காப்பாற்றணும். உண்மைதானே மச்சான்? அதனால இதுல ஏன் ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா எனக்கு உண்மைக்குமே 2 பிள்ளை இருக்கு. ஆனா ரொம்ப தலக்கிருத்தனம் பண்றாங்க. சொல்லு பேச்சே கேட்க மாட்டேன். ஒரு உண்மைக்கே நடந்த ஒரு கூத்த ஒண்ணு சொல்றேன் கேளுங்க.
ஒரு நாள் நாடத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போறப்ப மணி 11:45. வீட்டுக்கு போனா என் பொண்டாட்டி இந்த அங்கே வச்சிருக்காங்கல்ல ட்ரம்மு, தண்ணி ட்ரம்மு புழு கலராக பார்த்தீங்களா, அந்த ட்ரம்மு ஒன்று என் பொண்டாட்டி 800 ரூபாய்க்கு வீட்டுக்குள்ள வாங்கி வச்சிருக்கா. ஏன்னா எங்க ஊர்ல வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் தண்ணி வரும், பிடிச்சி நெப்பி வச்சுட்டோம்னா துணிமணி துவைக்க ஆய்க்கிறோம்னு புது ட்ரம்மு மூடியோட போட்டு வாங்கி வச்சிருக்கா. நான் நாடத்தை முடிச்சு வீட்டுக்கு போறேன். என் மயங்காரனுக்கு 10 வயசு ஆயிடுச்சு. என் மயங்காரே நடு ஹாலில் இந்த ட்ரம்மை போட்டு உருட்டிக்கிட்டே இருந்தான். அங்க இருந்து உருட்டிக்கிட்டே இங்க வர்றான், திருப்பி அங்க இருந்து உருட்டிக்கிட்டே இங்க வர்றான். நான் பார்த்தேன், அடிச்சோ புது ட்ரம் இல்ல, கொண்டே விட்டா பொண்டாட்டி ஆத்து. ஏலே அட விளங்காதவளே, ட்ரம்ம நிப்பாட்டுறா, ஓத்தா வந்தானா எண்ணி அடிப்பா, வேடிக்கை பார்த்தா ஒன்னி அடிப்பாடா, ஏன்டா ட்ரம்ம நடு வீட்டுல உருட்டுறேன்னு கேட்டேன். அப்பதான் அவங்க செருப்பு அடிச்ச மாதிரி ஒரு கேள்வி கேட்டான். ஏப்பா நீ சோத்தான் திங்கிறியா, நீயும் நாடத்துக்கு போயிடுற, அம்மாளும் கடைக்கு போறேன் தண்ணி குடிக்க போறேன்னு குழாயை பக்கத்து போயிருது. பாப்பா அப்ப பாப்பா மகளுக்கு 3 வயசு. பாப்பா எவ்வளவு நேரம் உங்க 2 பேர்த்தையும் காணாம மூச்சு போக அழுச்சு தெரியுமா. நான் தாப்பா பாப்பா அழுகை நிப்பாட்டா பாப்பாக்கு ட்ரம்ம உருட்டி ஊட்டி விளையாட்டு காட்டிக்கிறேன். எனக்கு அப்படியே பூரிச்சு போச்சு. தான் கூட பிறந்த தங்கச்சி அழுகுதேன்னு ட்ரம்ம உருட்டி ஊட்டி விளையாட்டு காட்டு பாப்பா அழுகை நிப்பாட்டுக்க பாத்தியா, நீ தாண்டா பாசமான அண்ணன். ரொம்ப சந்தோஷமாடா தம்பி, ரொம்ப சந்தோஷம். சரிடா பாப்பா அழுகை நிப்பாட்டா ட்ரம்ம உருட்டி விளையாட்டு காட்டலாம் சரித்தேன். பாப்பா அழுக சத்தத்தை காணாம எங்கடா பாப்பா ஒன்றேன், பாப்பா ட்ரம்முக்குள்ள தாப்பா கிடக்குன்றியா. அந்த பிள்ளை உள்ள ஓட்டே ஊட்டி வந்துருக்கேன். கொலையாக்க தெரிஞ்சாங்க நீ வேற. மச்சா சின்ன பிள்ளைங்க நம்ம நினைக்கிறேன், அதுக்குதான் கிரிமினலே. எங்க ஊர்ல ஒரு 8வது படிக்கிறவே ரொம்ப நேரம் பஸ் ஸ்டாண்ட்ல குனிஞ்சு குனிஞ்சு எழுதிக்கிறா. எதுவும் எக்ஸாம் போல ரொம்ப மும்முரமான கிட்ட எட்டி பாக்குற லவ் லெட்டர். 8வது படிக்கிறவன்டா அவன் எழுதுற லவ் லெட்டர். கவிதை பிச்சு விட்டாங்க. நம்ம என்ன கவிதை எழுதுறான், அவன் எப்படி எழுத தெரியுங்களா, அன்பே ஆருயிரே உன் பெயரை நான் பேனாவால் கூட எழுத மாட்டேன், அந்த பேனா முள்ளு கூட உன் பேரை குத்தும் என்பதால். இந்த பேரை குத்துற நீ எனக்கு வெறி ஆகி போச்சு. லெட்டரை பிடிச்சி கிழிச்சிட்டேன். ஏண்டா ஏய் யாரு மேடாடி சோத்தை தானே திங்கிற, படிக்கிறது 8வது மயிறு, அதுக்குள்ள லவ் கேக்குதா, இப்படிலாம் படிச்சேன்னா பரீட்சையில புழு புழுன்னு இருக்கும்டாண்ட. அப்பதான் அவன் சொல்றான், ஏய் ஓயா பப்புன்னு பொத்திக்கிட்டு, நான் பரீட்சைக்கே போலனாலும் நான் தான் எங்க கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பேன்றியா. எனக்கு ஒண்ணும் புரியல, நீ என்ன லூசாடா, பள்ளிக்கூடம் போறோம்னே தெருவில் திரியா, நீ படிக்காம எப்படிறாங்க உக்காமக்க நீ பாஸ் ஆவ. ஏ இப்படி லவ் லெட்டர் விளங்குவியாடா, ஏ போயா பொத்துக்கிட்டு, நான் லவ் லெட்டர் எழுதுறது எங்க டீச்சருக்கு தாயாங்கிறியா. நீங்க அடிமடியில கை வைக்க திடுறாங்க. நிறைய பேரை நம்ப முடியல, இங்கேயும் ஒரு மாதிரி முன்னு தான் திடுறாங்க. லெட்டர் எழுதுவியா, வெக்கப்படுறியா. அப்போ வருங்கால ஊழ வேலை நிறைய பார்ப்பேன். பார்க்கட்டும் இருந்தாலும் நமது எண்ணகரத்தில் பொன்னகரமாக திகழக்கூடிய நமது திண்டுக்கல் மாவட்டம், நமது குஜிலியம்பாறை தாலுகா, நமது வல்லபுரம் கிராமம் மற்றும் நமது பல்லாநத்தம் குடியிருப்பில் அமர்ந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஐயப்ப சுவாமி யாத்திரை குழு சார்பாக 10ஆம் ஆண்டு கன்னிப்பூஜை அன்னதான விழாவை முன்னிட்டு சிறப்பான முறையில் இன்றைய தினம் கோவில் உண்டாக அமைந்துள்ள சிங்கார வண்ணொலி முன்னொலி கலையரங்கில் வேடன் தேடியது மானா அல்லது மங்கையா என்ற ஸ்ரீ வள்ளிதிரம்பரம் என்னும் புராண புண்ணிய நாடகம் அதிவிமர்சையாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. இந்த நாடகத்தில் சிறப்பாக பங்கேற்று காத்துக்கொண்டிருக்கிற சிகாமணிகள், எங்கு சென்றால் வெற்றி பெற்று கொண்டிருக்கக்கூடிய நாடக கலை உலகத்து சூப்பர் ஸ்டார், எமது மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தில் சேர்க்கிற உறுப்பினராக பதவிக்கின்ற பெருமாள் தன்படி வழக்கத்தை MABA கூரிராஜன் அவர்கள் உங்கள் முன்னால் இவர்கள் மடியில் வேலன் வேடன் விருத்தன் ஊத்தடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். மற்றும் குயிலின் மேலான கோக்கில பாணி சிறப்பானவர் எங்கு செல்ல விட்டுக்கூடிய நமது ராமேஸ்வரம் செல்லும் வழியில் மானாமதுரை பார்த்திபனூர் அருகாமல் இருக்கும் கள்ளிக்குடி பாடல்கள் எடுத்து KS மல்லிகாதேவி அவர்கள் ஸ்ரீ வள்ளிமங்கா நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். மற்ற நாடகத்தில் எங்கு செல்ல விட்டுக்கூடிய தனக்குத்தானே தாந்தா நிகர் என்று பேரும் புகழாற்றக்கூடிய மதுரை ஏர்போர்ட் அருகாமல் இருக்கும் சிறந்த முறை தொட்டியப்பட்டி மாவட்டத்தை மலைச்சாமி அவர்கள் உங்கள் முன்னால் இவருக்கு முடியில் நாரதர் அந்த கலகப்புறாக தோன்றுவார். மற்றும் சினிமா உலகத்தில் எப்படி பழைய பாடல்கள் DM சௌந்தரராஜனும், நாடக கலை உலகத்துக்கு TMS அன்பு மாமா செய்யாமங்கலம் KR ராமதாஸ் அவர்கள் 6 மணி மணி பின் பாட் ஏத்தி எழுதி வைத்தீ எழுதியதை சொல்லி வைத்தீ கேட்டவளை காணோமட இறைவ கூட்டி சென்ற இடமேதடா. ஏத்தி எழுதி வைத்தீ எழுதியதை சொல்லி வைத்தீ கெட்டவளை காணோமடா இறைவ கூட்டி
பருவத்தை கொடுத்து விட்டு உருவத்தை எடுத்துக்கொண்டோம். பருவத்தை கொடுத்து விட்டு உருவத்தை எடுத்துக்கொண்டான் கருமத்தின் தலைவன் அல்லவா இறைவா, சாகச கலைஞன் அல்லவா. ஏத்தி எழுதி வைத்தேன், எழுதியதை சொல்லி வைத்தேன், கேட்டவளை காணோமடா இறைவா, கூட்டிச் சென்ற இடமேதடா, கூட்டிச் சென்ற இடமேதடா, கூட்டிச் சென்ற இடமேதடா. நன்றி நன்றி நன்றி. பழைய பாட்டு ஆமையா, இப்போ வந்து சினிமால பாட்டு வருது, அதாவது கேட்குற மணிக்கு இருக்கா? கோத்தான்றேன் கொம்மான்றேன் கேட்டா அதான் பாட்டுங்கிறியா? ஏதாவது ஒன்று விளங்குதா? அதனால பழைய பாட்டு எப்பயுமே பழைய பாட்டுத. பழையது மட்டும்தான் பாட்டு. இப்போ ஃபுல்லாக அம்புட்டு வேட்டு பூதி அம்புட்டு ஒன்றுத்துக்கெல்லாம் போயிடுச்சு. பாட்டுன்ற பேரில் கொலை அக்குறாங்க. அப்போ உள்ள பாட்டெல்லாம் கேட்டால் தூக்கம் வரும். இப்போ பாட்டை கேட்டால் இருக்கிற தூக்கமும் போய் தொலைஞ்சிருது. டம்மு டம்மு போட்டு கொலை அக்குறாங்க. ஏரியா பொறுத்து இருக்கு மாப்பிள்ள. ஆமா, இந்த ஏரியால பழைய பாட்டு தான் கேட்பாங்க. இங்கிட்ட ஃபுல்லாக பழைய பாட்டு. அந்த ரசிப்பு தன்மை இருக்கு பார்த்தீங்களா, அதுதான். ஏன்னா நம்ம வாழ்க்கையில எல்லாமே இசையில கலந்தது தான். மசை இல்லாம கூட இருந்திருக்கலாம், இசை இல்லாம இருக்க முடியாது. இசையால் வசமாக இதயம் எது? கடவுள்களே தேவாரம் இசைன்னு பாடிதான் கடவுளே மெய்மறக்க வச்சிருக்காங்க. இசை ரொம்ப முக்கியம். ஆனா இசையை விட நம்ம எல்லாம் பயப்படுறது யாருக்கு? ஆண்டவனுக்கு. ஆண்டவனோட இன்னொரு ஆள்கிட்ட பயப்படணும். யாருக்கு? கட்டுன பொண்டாட்டிக்கு. நிறைய பேர் சொல்லுவேன் பொண்டாட்டி பேச்ச வந்ததுல இருந்து இந்த பொம்பளையில குறை சொல்லிட்டு இருக்கேனடா. நான் குறை சொல்ல, பொண்டாட்டி பேச்ச புருஷன் கேட்கணும்ங்கிற. ஆளையில நாடத்தை முடிச்சு நடந்து கிடந்து போயிடாத, விளக்கு மத்தடி கிடைக்கும். என்னங்க ஒருவேளை கொண்ட ஓட்டுறதுனால அப்படி பேசுறியோ? சும்மா நீ வேற. நான் பெண்களை தப்பா சொல்லுங்க. பொண்டாட்டி பேச்ச யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சொர்க்கமே கிடைக்குமா. ஆனா பொம்பளை வயசாலும் போட்டு வரையான் பாருங்களேன். தமிழ்நாட்டிலே அப்படி ஒரு பொம்பளை இருக்க மாட்டார். எதுக்கு இப்படி வேற கிளப்பி விடு ராமு? நம்ம மனசு நல்லா இருந்துச்சுன்னா வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஒருத்தங்க இப்படித்தான் யமலோகத்துல ஒரு வாட்ச்மேன் ஒரு ஆள் வேலை பார்த்திருக்கான். நல்லா கதையை கேட்கணும். யமலோகத்துல இந்த இறந்து போறவங்களெல்லாம் லிஸ்ட் எடுத்து பிரிச்சு விடுறது. நீ சொர்க்கத்துக்கு போ, நீ நரகத்துக்கு போண்டு. அங்க ஒரு வாட்ச்மேன் இருந்திருக்காப்புல. அப்பதான் ஒரு ஏணி ஒண்ணு அந்தரத்துல இருந்து தொஞ்சுக்கிறது இருக்கு. அந்த ஏணிக்கு கீழே ஒரு எண்ணெய் சட்டி ஒண்ணு கொதிச்சுக்கிட்டு இருந்திருக்கு. அப்பதான் இந்த வாட்ச்மேன் சொன்னாரா, ஏய் ஆம்பளை ஆளு புள்ள ஏறு, அடுத்து பொம்பளை ஆளு புள்ள ஏறு. இந்த மேல ஏற ஆம்பளை ஆளுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். நீ கீழே திரும்பி பொம்பளைய மட்டும் பார்த்தேன்னு வச்சுக்க, விழுந்து எண்ணெய் சட்டிகளை செத்தே போயிருவேன். சோழி முடிச்சு மொத்தத்துக்கு முடிஞ்சிடும் சொல்ல. பாதி பேர் ஏறிக்கிட்டே இருக்காங்கல்ல, டம்முன்னு ஒரு சத்தம். எண்ணெய் சட்டிகளை ஒருத்தர் விழுந்துட்டான். யாருன்னு பார்த்தா இந்த வாட்ச்மேன் விளாத்த முண்டை தான் விழுந்திருக்கான். கடைசியில் சொன்ன இந்த முண்டை உருப்படியாக்க வேணா, இவன் தான் பொம்பளை ஆன்னு பார்த்துட்டே தெரிஞ்சிருக்கான். சொல்ற ஆளுக்கு நிறைய பேர் உருப்படியா இருக்கிறதே கிடையாது. நம்ம ஒரு விஷயம் சொன்னா அவன் ஒரு விஷயத்தை ஏத்துக்கிட்டு தர்றது. என்னங்க இந்த வாழ்க்கையில உங்க எல்லா பேருக்குமே தெரியும், மனுஷனா நம்ம பிறந்துட்டோம், என்னைக்கு போய் சேரப்போறோம்னு தெரியாது. இருக்கிற காலத்துல எல்லா பேரும் ஹாப்பியா இருந்துட்டு போவோம், சந்தோஷமா. என்னங்க நல்லா ஒரு விஷயத்தை கவனிச்சு பாருங்களேன். நம்ம ஏக்கரா வயக்காடு வாங்கி போட்டாலும் சரி, மாடி மாடியா அடுக்கு மாடி வீடு கட்டினாலும் சரி, செத்து போனா ஐசு பெட்டி வாடகைக்கு தான் எடுத்தாகணும். எவனும் சொந்தமா வாங்கி வீட்டுக்கு வச்சுக்கூடாது. பெரிய கோடீஸ்வரனா கூட இருக்கட்டும், அவனுக்கு ஐசு பெட்டி வாடகைக்கு தான் வீட்டுக்கு வச்சுக்கிற முடியாது. அதே எல்லாம் சந்தோஷம். அதனால வாழ்க்கிற வாழை ஹாப்பியா இருக்கணும். இந்த நாடகத்திற்கு சிறந்த முறையில் எப்பயுமே நீங்க ஹாப்பியா இருக்கணும். உங்களுக்கு நாங்கள் சந்தோஷமா இருக்கணும். இந்த நாடகத்திற்கு சிறப்பான இங்கு மிருதங்க கொண்டிருக்கும் மிருதங்க சக்கரவர்த்தி எமது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் சங்க தலைவராக திகழக்கூடிய டிவி ஜெயம் அவர்கள் அருமை மாணவருமாகிய அன்பு மாப்பிள்ளை மேலூர் மாநகரம் அருகாமல் இருக்கும் கூத்தப்பன் பற்றி மாநகர கண்டெடுத்த பொழந்தடிக்கிற பொன்னுமணி அவர்கள், நல்ல பொழந்து அன்பு மாப்பிள்ளை அவர்கள் மிருதங்கம் தொப்பீரன் டோலா.
என் குழந்தைய கொல்ல பார்க்குற நீங்க கரெக்ட். அது விட்டு விட்டு சுண்டுது. அது நான் சொன்னேன், தண்ணியை தொடச்சுக்கங்க, தண்ணி வடியுது சிறப்பான முறையில். அதுக்காக இங்கே ஆல்ரெடி கால்வன் சக்கரவர்த்தி மதுரை திருப்பூடமான வருகாமல் இருக்கும். இந்த நாடத்திற்கு சிறப்பான முறையில் மிருதங்க விசித்துக் கொண்டிருக்கும் அன்பு மாப்பிள்ளை பொன்னுமணி, பொழந்து குத்துற பொன்னுமணி அவர்களுக்கு நமது உங்க வாசிப்பு திறமையை பாராட்டி நம்ம சாஸ்தா தர்ம சாஸ்தா ஐயப்ப பக்தர் சார்பாக ரூபாய் 50 அன்பளிப்பாக வாரி வழங்கியுள்ளார்கள். எனக்கு அன்பளிப்பளித்த ஐயப்பன் பக்தர்கள் சார்பாக ரொம்ப நன்றி. வருஷம் இதோட 3 வருஷம் வந்துட்டு 3 வருஷமா எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த கிராம பொதுமக்களுக்கு மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம். அந்த ஐயப்பன் நம்மளை வரவேற்றுக்கிட்டே இருக்கார். இப்போ உங்களுக்கு ரூபா நோட்டு கொடுத்தாங்கல்ல, அந்த நோட்டை விரிங்கல, அந்த நோட்ல யாருங்க இருக்கா? இந்த தாத்தாவுக்கு நமக்கு ஒரு ஒத்துமை இருக்குங்க. என்னது? அந்த காந்தி தாத்தா உழைச்சது நாட்டுக்கு, நம்ம உழைக்கிறது இந்த காந்தி தாத்தா நோட்டுக்கு. இந்த நோட்டு தான் 10 பேர் நம்மளை மதிப்பேன், இல்லைன்னா ஊன்னு வைப்பேன். அதனால அருமையான நல்ல கண்டெடுத்து தண்டீஸ்வரர் அவர்கள் உங்கள் முன்னாள் இவருக்கு முடியும் ஆல்ரவுண்ட் சைடு கண்டக்டர் அடிக்க. சிறப்பான முறையில் கண்டக்டர் தண்டீஸ்வரன் அவர்களுக்கு நன்றி. அதற்கு வேக தாளமிசு கொண்டிருக்கும் எங்க மதுரை சங்கத்தில் குழந்தை என்று அழைக்கக்கூடிய, ஏன் இவரை குழந்தைன்றனா பச்சை பிள்ளையும் இவரு ஒண்ணு, அந்த குழந்தைக்கும் சுத்தமா பல்லு இருக்காது, எங்க ஆளுக்கு பல்லு இல்லை. சாத்தனை மாற கண்டெடுத்த அழகு அவர்கள் உங்கள் முன்னாள் அவங்க குழந்தை மனசு வெல்ல, நம்மால மனசு வெல்ல. ஆமா, நின்றுகிட்டே வேற எதுவும் நம்ம சாப்பிட முடியாது. ஆமாங்க, பண்ண தவிர அது பால்ல ஊற வச்சு மெல்ல வேண்டியது. அன்பு சித்தப்பா அழகு அவர் உங்கள் சீனன் தாளம். ஏன்னா இப்ப உள்ள சாப்பாடு அப்படி, அப்ப கூழு வரகஞ்சோறுலாம் திண்டு போட்டு கல்லு மாதிரி தெரியுது. இப்பெல்லாம் சோறு அப்படியா இருக்கு. இப்படி ஆளுக்கு தான் நோய் இருக்காது. ஆமா, நம்மள போல என்னென்ன நோய் யாரு தெரியும்? சுகர், பிரஷர், லொட்டு லொசுக்குன்னு இருக்குன்றியா, எல்லாரும் சொல்ல முடியுதா? என்னைக்கு பாஸ்ட் புட் ரைஸ் வந்துச்சோ, பாஸ்ட் புட்டை திண்டு போட்டு அம்புட்டு பாஸ்டா போய் சேர்ந்துடுறாங்க. நல்ல உணவை சாப்பிட்டாதான் வாழ்க்கையில நொறுங்க திண்டால் 100 வாழ்வுன்றிருக்கா. அதனால நல்ல சாப்பாடை சாப்பிடணும். அப்படி எங்க அனைவருக்குமே நல்ல சாப்பாடு, சைவ சாப்பாடு போட்ட அன்பு சார்ந்த எனது சொந்த குடும்பத்தார்களுக்கும்
அதை பரிமாறிய அன்பு நெஞ்சங்களுக்கு, முக்கியமாக சமையல் செய்த அன்பு ஆத்தாமார்களுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி. ஏன்னா உப்பிட்டவரை உள்ளமரை நினைக்கணும், சாப்பாடு போட்டவங்க சாகு வரைக்கும் நினைக்கணும். உப்பிட்ட சிறப்பான முறையில் எங்கள் உள்ளங்கடிந்த அன்பு சார்ந்த குடும்பத்தாருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் எங்கள் தெரியப்படுத்திக் கொண்டு, இந்த நாடகத்திற்கு அருமையாக ஒளி அமைத்து நமது ஊரையே அழகாக அலங்கரித்திருக்கும் சிறந்த ஒளிபரிக்கு ஸ்தாபனமாக திகழக்கூடிய பாலமுருகன், நமது சிறப்பான முறையில் பல்லாநத்த மாநகர் கண்டெடுத்த பாலமுருகன் ஆடியோஸ், பாலமுருகன்